ஸோ நான் போன ட்ரிப்பு வர்க்கலா. ஸோ இந்த வர்க்கலா ட்ரிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னோடய ட்ரிப் எப்படி இருந்துச்சு, நான் எதில் போனேன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் செலக்ட் பண்ண மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ ட்ரெயினில் போகும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பஸ்ஸில் போகும்போது அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ ட்ரெயினில் போகும்போது அலுப்பே தெரியாது. ஏன் அலுப்பு தெரியாதுன்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், அந்த நேச்சுரல் சீனரிஸை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். அதுவும் வந்து கேரளா சொல்லவா வேணும், சூப்பராக இருக்கும். நேச்சுரல் சீனரிஸுக்கு பஞ்சமே இல்லை, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, ட்ராவலில் மேக்ஸிமம் போயிடுச்சு. ஸோ ஏர்லி மார்னிங்கில் தான் என்ன பண்ண முடிஞ்சுன்னா அந்த சீனரிஸ்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போனது வர்க்கலா பீச்சு, அதுதான் பார்க்க போனோம். பீச் உண்மையிலே இந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயமாக தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு குப்பையோ எதுவுமே பார்க்கவே இல்லை. அவ்வளோ க்ளீனாக, பார்த்தாலே குளிக்கணும் அப்படின்ற தோன்ற அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. சீனரிஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்ததுலேருந்து பக்கத்துலேயே இந்த வந்து ஒரு பாண்ட், அந்த பாண்டில் ஃபுல்லாக வந்து இந்த வாத்தெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக இதை பார்த்துட்டே இருந்துட்டு இது இங்கேருந்து கிளம்புறதுக்கே தோணலை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த வெள்ளை வாத்து, அது அவ்வளோ அழகாக சத்தம் போட்டு அதோட குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுச்சு. ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ 2 வெள்ளை வாத்தும், அதை நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அது எப்போ தண்ணிக்குள்ளே இறங்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக என் ஆசைப்படியே அது தண்ணியில் இறங்கிடுச்சு. அழகாக சத்தம் போட்டு அதோட குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த வெள்ளை வாத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அது அந்த சீனரிஸ் இது ரொம்பவே பிடிச்ச செக்மெண்ட்டு என்னோடய ட்ரிப்பில். ஜாலியாக என்ஜாய் பண்ணது. நெக்ஸ்ட் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரிவர் வாட்டரும் சீ வாட்டரும் மிங்கிள் ஆகிற இடம். அதாவது சங்கமம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த சைடு உங்களுக்கு ரிவர், இந்த சைடு சீ, ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நடுவில் ஒரு பிரிட்ஜில் நின்று தான் வேடிக்கை பார்த்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரி, பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு. அந்த சைடு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டு சீ. ஸோ இந்த வாட்டர் ஃபுல்லாக அதில் வந்து மிங்கிள் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அடுத்து போகிறது அட்ஜங்கோ ஃபோர்ட். இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது. இது ஃப்ரீ டு வாட்ச் தான், ஃப்ரீ அக்சஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட கோட்டை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அதிலிருந்து இந்த போர்ட்லேருந்து இந்த சீ வியூ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இது மேலே ஏறிட்டு ஃபுல்லாக அந்த சீ வியூ பார்த்தோன்னா அதுவும் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அட்ஜங்கோ ஃபோர்ட் ஓட வியூ இது பாருங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த அட்ஜங்கோ கோட்டை பார்த்துருங்க. இந்த கோட்டைக்கு பக்கத்தில் தான் நம்மளுக்கு லைட் ஹவுஸும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே ஒரே சமயத்தில் பார்க்க முடியும். இதோட வியூ உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குற சீ வியூவும் அழகாக இருக்கும். அடுத்து வர்க்கலாவில் நைட்டு வந்து நல்ல சாங் பாடிட்டு செம்ம வைப்பாக இருக்கிறது இந்த வர்க்கலா வைப்பு. இது வந்து ஈவினிங்லேருந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து போகிறது கப்பில் பீச்சு. ஸோ இந்த பீச்சு வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து ஈவினிங் வந்து சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ரெண்டையுமே பார்க்க முடியும். இங்கேயும் வந்து நல்ல தண்ணி கடல் தண்ணியோடு எப்படி கலக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பாறையாக போட்டு பார்க்கவேவும் அந்த பாறை, அந்த கடல் தண்ணி, அந்த சன்லைட்டு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரம்யமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சன்செட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கப்பில் பீச்சு இது வர்க்கலாலேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்துடும். ஸோ நாங்கள் இங்கே வந்து
ஈவினிங் டைமில் தான் போனோம் சன்செட் பார்க்குறதுக்காக. ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். இங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிள். நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு இந்த சன்செட்டை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு அக்வாரியம் விலாகும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கிடையில் நாங்கள் அக்வாரியம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுவும் வந்து மார்னிங்கே ஃபஸ்ட்டு போயாச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட வீடியோ நான் செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இங்கேயும் வந்து உங்களுக்கு ரிவர் வாட்டர் அண்டு சீ வாட்டர் மிங்கிள் ஆகிற இடம் பார்க்க முடியும். எல்லாமே இன்னும் அரௌண்டு 4 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஆட்டோ புக் பண்ணி கூட போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜடாயு. இந்த ஜடாயு எர்த் சென்டர் மிஸ் பண்ணாமல் போயிருங்க. இதுக்கு நீங்கள் போகணுன்னா மார்னிங்கே போயிடணும். ஏன்னா ஓரளவுக்கு லன்ச் டைம் கிட்ட போனீங்கன்னா ரொம்ப வெயில், உங்களால் வந்து மேலே ஏற முடியாது. அந்த மலை மேலே ஏறி அந்த ஜடாயு பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரோப் காரே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஜடாய்க்கு போக முடியும். இதுதான் அந்த ரோப் கார் வர பிளேஸு. ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டர்கிட்ட வெயிட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு பிளேஸில் வெயிட் பண்ண வச்சுட்டு தான் நம்மளுக்கு இந்த ரோப் கார்கிட்டயே வர முடியும். ஸோ இங்கே ரோப் கார் அவைல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜடாயு போய் இறங்குறதுக்கு. அதே மாதிரி இங்கேருந்து பார்க்குற வியூவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே ஹெலிபேட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் நாங்கள் போன டைம் வந்து அது அவைலபிள் இல்லை. ஸோ ஃபுல்லாக அதோட ஓவர் வியூ பார்த்துட்டே வரலாம். ஒரு 4 ரோப் கார் இறங்கும், நம்மளோட ரோப் கார் அப்படியே ஏறும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஆப்போசிட் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஹைட்டில் இருந்து அந்த மலையை சுற்றி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் நடக்க முடியும்னா மேலே ஏறுங்க. இல்லைனா மோஸ்ட்லி ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ரோப் காரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணவும் முடியும். அதே சமயம் வெயில் சமயத்தில் நம்மளால் நடக்க முடியாது அவ்வளோ தூரம். மேலே ஏறி வந்து பார்க்குறதுக்குள்ளே நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோப் காரே அவைல் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருந்தது அதோட வெளியில் அதோட சீன். இந்த சைட்லேருந்து தான் ஏறி வருவாங்க மேலே வரவங்க. அந்த அங்கே ஒரு டென்ட் மாதிரி தெரியுதா, அதில் தான் அப்படியே ஏறி மேலே வருவாங்க. நாங்கள் போன டைம் நல்ல ஒரு லன்ச் டைம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ செம்ம வெயில். எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரோப் காரில் போன எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது. அப்போ நடந்து வர்றவங்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோப் காரே அவைல் பண்ணிடுங்க. ஸோ ஜட்டாயு இங்கேருந்து ரோப் கார்லேருந்து ஜட்டாயு லைட்டாக தெரிஞ்சுது. அதை மிஸ் பண்ணாமல் நான் எடுத்துட்டேன். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஜட்டாயு அந்த பேர்டு தான் இருக்குது. இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது இந்த ஜட்டாயு. இந்த பேர்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 70 ஃபீட் ஹைட்டு. இதோட ஒய்டு 150 ஃபீட் ஒய்டு. இது டோட்டல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 200 ஃபீட்டு கிட்ட வரும். ஸோ இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பேர்டு. வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பேர்டு இது தான். இது ராமர் டெம்பிள், ஜட்டாயு பக்கத்தில் உள்ள ராமர் டெம்பிள். ஸோ அந்த ஜட்டாய்க்கு வந்து மோட்சம் கொடுத்ததுனால அந்த ராமர் டெம்பிள் பக்கத்தில் இருக்குது. ராமர் பாதமும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ அதிலே போட்டிருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு. இந்த ஜட்டாயோட டாப் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ரெக்கை தான் இருக்கும், இன்னொரு ரெக்கை இருக்காது. அதுதான் இதோட ஸ்டோரியவும். அதனால தான் அதுக்கு வந்து ராமர் வந்து மோட்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீதையை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுருந்த இடத்துல இந்த பறவை தான் வந்து சீதைக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும், அதனால வந்து ராமர் இதுக்கு மோட்சம் கொடுத்த மாதிரியும் இதோட ஸ்டோரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நாங்கள் மேலே வந்தப்போவே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அந்தளவுக்கு இன்டீரியராக பார்க்க முடியல. இது பக்கத்துலேயே உங்களுக்கு சீனரிஸ் பார்க்குற மாதிரி ஒரு மிரரில் ஃபென்சிங் போட்டு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இது இங்கேயும் உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவைலபிள் கிடைக்கும். சர்பத் வேணும், என்னென்ன வேணுமோ உங்களுக்கு இங்கே கிடைக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் ட்ரிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தது தான் இந்த லைட் ஹவுஸ்.
அஜங்கோ ஃபோர்ட் வந்து பார்க்கும்போது இதை எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா இது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மண்டே எப்போவுமே இது க்ளோஸ்டு. அதனால் மண்டே போகாதீங்க. அடுத்த நாள் போனப்போ இது வந்து ஓப்பனில் இருந்தது. பட் ரொம்ப கஷ்டம் ஏறுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் ஈஸியாக ஏறிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் ஏற முடியல. ஒரு 1000 ஸ்டெப்ஸ் இருக்கும். மொத்தமாக ஏறி முடிக்கிறக்குள்ள பயங்கர மூச்சே வாங்கிருச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் ஏறினதும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. மேலே போய் அதோட வியூ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதோட டாப் வியூ. நான் ஃபஸ்ட் டைம் இதான் லைட் ஹவுஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஓரளவு பாதி ஏறும்போதே அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டேன். இன்னும் எவ்வளோ ஏறணுன்றதே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ கீழேயே ஒரு டாப் வியூவில் ஒரு பிக் எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். அப்பா இவ்வளோ ஏறணுமான்னு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக ஏறியாச்சு. இதுக்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் மேலே ஒரு ஏணி மாதிரி வச்சுருந்தாங்க. சுத்தமாக ஏற முடியல, மூச்சு வாங்கிருச்சு. ஸோ இதுதான் அதோட டாப் வியூ. லைட் ஹவுஸ் ஏறினதுக்கப்புறம் உள்ள டாப் வியூ சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு கடல் தண்ணி, இந்த சைடு வந்து ரிவர் வாட்டர், ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிற இடம். பக்கத்தில் அஜங்கோ கோட்டையும் தெரியும். திருப்பி இறங்கும்போது தலையே சுற்றிருச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இவ்வளோ ஸ்டெப்ஸும் திருப்பி இறங்கணும். அவ்வளோதான். நைட்டு ட்ரெயினை பிடிச்சாச்சு. ஃபேஸே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ டல் ஆயிடுச்சு. ஊர் முடிஞ்சிச்சு. டாடா பாபாய். இன்னொரு ஊரில் சந்திக்கலாம்.